ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிஏ ஷார்ட்ஸ் வித் ஹனி. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போலாம் வீடியோஸ் போடுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜூலை 2 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஹரியானா சிஎம் லான்ச் ஜன் சஹாயக் ஆப்கா சஹாயக் ஆப் ஃபார் கவர்மெண்ட் சர்வீசஸ். ஆச்சும் ஹரியானா சீஃப் மினிஸ்டர் வந்து ஜன் சஹாயக் ஆப்கா சஹாயக் அப்படிங்கிற ஒரு ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா கவர்மெண்ட் சர்வீசஸ் எல்லாமே இந்த ஆப் வழியாக கொண்டு வரதுக்கு வேண்டி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஹரியானா சிஎம் வந்து இன்னொரு இதை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா முக்கியமந்திரி சேக்ரி நிகை ஸ்வாமித்வா யோஜனா போர்ட்டல். ஓகேவா. முக்கியமந்திரி சேக்ரி நிகை ஸ்வாமித்வா யோஜனா போர்ட்டல் இந்த போர்ட்டலையும் கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்கு வேண்டி அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து ஓனர்ஷிப் கொடுப்பாங்களா அதுக்கு வேண்டி இந்த போர்ட்டலை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஹரியானோட சிஎம் யார் அப்படின்னு பாருங்கள், மனோகர்லால் கத்தார். அது கவர்னர் யார் அப்படின்னா சத்யதேவ் நாராயண் ஆரியம். கேபிட்டல் வந்து சண்டிகார். ஓகேவா. கேட் நியூஸ் போகலாம். வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் ஹெல்த் கேர் ரிலீஸ்டு பை ஹூ. அதாச்சும் ஹெல்த் கேர் செக்டாரில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட யூசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு ரிப்போர்ட்டை வந்து ஹூ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட்டு இந்த ஹெல்த் செக்டாரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை வேர்ல்டே ஃபர்ஸ்ட் டைம் ஹூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஹூவோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. ஹூவோட டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னா டெட்ரோஸ் அதானம். கேட் நியூஸ் என்னன்னு பார்க்கலாம். ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2021 ஷிஃப்டட் டு UAE அண்ட் ஓமன். அச்சும் ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2021 இந்த மேட்ச்சை வந்து UAE அண்டு ஓமனுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தியாவில் நடக்கதா இருந்துச்சு, அதை UAE ஓமனுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐசிசி அப்படின்னா என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில். இதோட ஹெட் குவார்ட்டர் இங்கே இருக்குது அப்படின்னா துபாய் UAEயில் இருக்குது. இதோட CEO யார் அப்படின்னா மனு ஷாவ்னி. சேர்மன் வந்து கிரெக் பார்க்லே. ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த மேட்சை வந்து யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா BCCA தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. கேட் நியூஸ் பார்க்கலாம். வேர்ல்ட் பேங்க் அப்ரூவ்ட் $500 million லோன் டு சப்போர்ட் இந்தியாஸ் இன்ஃபார்மல் ஒர்க்கிங் கிளாஸ். வேர்ல்ட் பேங்க் வந்து $500 million லோன் வந்து இந்தியாவோட இன்ஃபார்மல் ஒர்க்கிங் கிளாஸ், அதாவது சின்ன சின்ன தொழில் பண்ணுவாங்களே அவங்களுக்கு அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு விதமாக அவங்க வந்து $500 million லோனை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த லோனோட மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளோ அப்படின்னா 18.5 years. ஓகேவா. 18.5 years வந்து இதோட மெச்சூரிட்டி பீரியட். வித் இதில் வந்து 5 years கிரேஸ் பீரியடும் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு வேர்ல்ட் பேங்கோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா வாஷிங்டன் DC US. நெக்ஸ்ட் அதோட பிரசிடென்ட் யார் அப்படின்னா டேவிட் மல்பாஸ். ஓகேவா. கேட் நியூஸ் பார்க்கலாம். Global economy could lose over $4 trillion due to COVID-19 impact on tourism by UNCTAD and UNWTO. அதுச்சும் டூரிசம் இப்போ COVID-19னால நிறைய பேர் அந்த டூரிசம் அங்கங்கே போக மாட்டாங்கல்ல, அதனால இந்த டூரிசம் இது அரைவல் வந்து 54% வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. அதனால 4 trillion வந்து நமக்கு லாஸ் ஆகும், அந்த குளோபல் எக்கனாமியில் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்கா அப்படின்னா UNCTADயும் UNWTO, அதாச்சும் யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட்டும் யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்ட் டூரிசம் ஆர்கனைசேஷனும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. டூரிசம் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மேட்ரிட், ஸ்பெயினில் இருக்குது. ஓகே. கேட் நியூஸ் பார்க்கலாம். Ministry of Defense has initiated a project to create the first of its kind cyber museum which will honor the war heroes of India. அச்சும் war heroes of இது போராளிகள் இருப்பாங்களா அவங்கள வந்து ஆனர் பண்ணுற விதமாக ஒரு சைபர் மியூசியம் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ப்ராஜெக்டை வந்து யார் இனிஷியேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவங்க தான் இதை இனிஷியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா. நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னு ராஜ்நாத் சிங். அவங்களோட கான்ஸ்டியூன்சி என்ன அப்படின்னு பாருங்கள், லக்னோ UP. கட் நியூஸ் பார்க்கலாம். Rosatom and Nuclear Power Corporation of India Limited have started the construction work on units 5 and 6 of the Kudankulam Nuclear Power Plant. ரொசாட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரஷ்யாவில் உள்ள ஒரு நியூக்ளியர் எனர்ஜி கார்பரேஷன். அவங்களும் நம்ம இந்தியாவில் உள்ள நியூக்ளியர் பவர் கார்பரேஷனும் சேர்ந்து கூடன்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் யூனிட் 5 and 6ஓட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கூடன்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் எங்கே இருக்கோம்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் லார்ஜஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் ஏது அப்படின்னா கூடன்குளம் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். ஓகே. கட் நியூஸ் பார்க்கலாம்.
Andhra Pradesh government allocates 750 crore for YSR Bima scheme for 2021 to 2022. ஆச்சும் YSR Bima scheme இந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து ஆந்திர பிரதேசோட கவர்மெண்ட்னா சிஎம் யார் அப்படின்னா ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க வந்து 750 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது ஆல்ரெடி இருந்த ஒரு ஸ்கீம் தான். இந்த ஸ்கீமுக்கு இப்போ வந்து 750 crore அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பீமா அப்படின்னு வந்தாலே அது ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம். இதில் வந்து இன்சூரன்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 1 lakh இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னா 18 yearsலேருந்து 50 years வரைக்கும் உள்ளவங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆந்திர பிரதேசோட கேபிட்டல், சிஎம், கவர்னர் இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, கண்டினியூஸ் போகலாம். ICICI Bank announced the launch of comprehensive banking solutions for medical doctors called Salute Doctors. ஐசிஐசிஐ பேங்க் வந்து மெடிக்கல் டாக்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு பேங்கிங் சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் தான் சல்யூட் டாக்டர்ஸ். ஓகேவா, சல்யூட் டாக்டர்ஸ் இதை கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா டாக்டர்ஸ்க்கெல்லாம் டிஜிட்டல் அண்ட் இன்ஸ்டன்ட் பேங்கிங் சொல்யூஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வேண்டி ஐசிஐசிஐ பேங்க் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐசிஐசிஐ பேங்கோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை, மகாராஷ்டிரா. இதோட சேர்மன் யார் அப்படின்னா சந்தீப் பக்ஷி. ஓகே, கண்டினியூஸ் போகலாம். Agriculture Minister Narendra Singh Tomar inaugurates National Horticulture Board Center at Gwalior, MP. ஸோ நேஷ்னல் ஹார்டிகல்ச்சர் போர்ட் சென்டரை வந்து குவாலியர், மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய குவாலியர் அப்படிங்கிற பிளேஸில் வந்து யார் நம்மளோட அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் நரேந்திர சிங் தோமர் வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்கள். ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக உள்ள ஒரு இதுதான். அப்போ அதில் வந்து கோழி வந்து மேய்ஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் நரேந்திர சிங் தோமரோட கான்ஸ்டிடுவன்சி எங்கேன்னு பாருங்க, மொரினா எம்பி தான் இவங்களோட கான்ஸ்டிடுவன்சி. கண்டினியூஸ் போகலாம். Arun Jaitley National Institute of Financial Management and Microsoft signed a MOU for a strategic partnership to drive cloud and AI-led innovation in fintech. அதுவும் அருண் ஜேட்லி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டும் மைக்ரோசாஃப்ட்டும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இனோவேஷனை வந்து ஃபினான்ஷியல் டெக்னாலஜிஸில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இவங்க ரெண்டு பேருமே ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு மைக்ரோசாஃப்டோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா வாஷிங்டன் டிசி, யூஎஸ். ஓகேவா, இது யூஎஸ் பேஸ்ட் ஒரு கம்பெனி. நெக்ஸ்ட் இதோட சிஇஓ யாருன்னா சத்யா நடேலா. ஓகே, சத்யா நடேலா தான் மைக்ரோசாஃப்டோட சிஇஓ. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த நியூஸ் பார்க்கலாம். ஏர் மார்ஷல் விவேக் ராம் சௌதாரி வில் பி த நியூ வைஸ் சீஃப் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். விவேக் ராம் சௌதாரி இவங்கள வந்து நெக்ஸ்ட்டு வைஸ் சீஃப் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே யார் சக்சீட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹர்ஜித் சிங் அரோராவை சக்சீட் பண்ணி விவேக் ராம் சௌதாரி வந்திருக்காங்க. இப்போ விவேக் ராம் சௌதாரி வந்து இப்போ கரண்டாக எங்கே இருக்காங்க அப்படின்னா கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் வெஸ்டர்ன் ஏர் கமாண்டில் இருக்காங்க. ஓகேவா, கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் வெஸ்டர்ன் ஏர் கமாண்டில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியன் ஏர் சீஃப் யார் அப்படின்னு பாருங்கள், ராகேஷ் குமார் சிங் பதாரியா. ஓகேவா, ராகேஷ் குமார் சிங் பதாரியா இவங்க தான் நம்மளோட ஏர் சீஃப். கண்டினியூஸ் பார்க்கலாம். Indian Navy and Bell have signed an MOU for the creation of an Joint Technology Incubation Forum. ஆச்சும் ஜாயிண்ட் டெக்னாலஜி இன்குபேஷன் ஃபோரம் இதை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வேண்டி இந்தியன் நேவியும் பெல்லும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இவங்களும் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியன் நேவியோட சீஃப் யார் அப்படின்னா கரம்பீர் சிங் தான் நம்ம இந்தியன் நேவி சீஃப். ஓகே, கண்டினியூஸ் பார்க்கலாம். Indian Navy warship conducted military drill with South Korea vessel in the East China Sea. ஓகே, இந்தியன் நேவியும் சவுத் கொரியாவும் சேர்ந்து ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது எங்கே வச்சு நடந்திருக்கு அப்படின்னா ஈஸ்ட் சைனா சீல வந்து நடந்திருக்கு. ஓகேவா, ஈஸ்ட் சைனா சீல தான் இந்தியன் நேவியும் சவுத் கொரியாவும் சேர்ந்து ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சவுத் கொரியாவோட கேபிட்டல் என்ன அப்படின்னா சியோல், அதோட கரன்சி என்ன அப்படின்னா ஓன். ஓகே, கண்டினியூஸ் பார்க்கலாம். President laid foundation stone for Ambedkar Memorial and Culture Center in Lucknow. ஆக்சுவலி லக்னோவில் வந்து ஒரு அம்பேத்கர் மெமோரியல் அண்ட் கல்ச்சர் சென்டர் வைக்கிறதுக்கு வேண்டி நம்மளோட பிரசிடெண்ட் யார் ராம்நாத் கோவிந்த் இவங்க வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோனை வந்து இது பண்ணியிருக்காங்க, லே பண்ணியிருக்காங்க. அதாச்சும் அடிக்கல் நாட்டுவாங்களா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரசிடெண்ட் யார் அப்படின்னா ராம்நாத் கோவிந்த். இது வந்து லக்னோ அப்படிங்கிறது எங்கே இருக்குது, யூபியோட கேபிட்டல் தான் லக்னோ. இப்போ யூபியோட சிஎம் யார் அப்படின்னா யோகி ஆதித்யநாத், கவர்னர் யார் அப்படின்னா ஆனந்தீபன் பட்டேல். ஓகே, கண்டினியூஸ் போகலாம்.
Flipkart has launched Shopsy to enable over 25 million online entrepreneurs by 2023. ஃப்ளிப்கார்ட் வந்து ஷாப்ஸி அப்படிங்கிற ஒரு ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்கு வேண்டி அப்படின்னா ஆன்லைன் என்டர்பிரினர்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2023 வந்து 25 மில்லியனுக்கு மேலே ஆன்லைன் என்டர்பிரினர்ஸை வந்து நாங்கள் உருவாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன அப்படின்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஆன்லைன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்டோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூர். இதோட சிஇஓ யாருன்னா கல்யாண் கிருஷ்ணமூர்த்தி. ஓகே, கட் நியூஸ் போகலாம். World Bank has announced additional funding of $8 billion for COVID-19 vaccines for developing countries. ஆக்சுவலில் வேர்ல்டு பேங்க் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து கோவிட் வேக்சின்ஸ் இருக்கலாம், அதுக்கு வந்து அடிஷ்னலாக 8 பில்லியன் வந்து இப்போ கொடுக்குறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இவங்க வந்து 12 பில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ டோட்டலாக 20 பில்லியன் வந்து இங்கே வந்து கோவிட் வேக்சினுக்கு வேண்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த 8 பில்லியன் இருக்கலாம், இது வந்து எவ்வளோ மந்த்ஸ் அப்படின்னா 18 மந்த்ஸ்க்கு இந்த ஃபண்டை கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம 2022 எண்டு வரைக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு பேங்கோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா வாஷிங்டன் டிசி. அதோட பிரசிடென்ட் யாருன்னா டேவிட் மால்பாஸ். ஓகே, கட் நியூஸ் போகலாம். According to RBI, India reported a current account surplus of 0.9% of GDP in financial year 2021. RBI என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட ஜிடிபியில் 0.9% வந்து கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இது வரைக்குமே கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் தான் பார்த்துட்டு இருந்திருப்போம். சர்ப்ளஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இம்போர்ட் பண்ணுறதை விட எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஜாஸ்தியாக பண்ணியிருக்கோம். ஓகேவா, இம்போர்ட் பண்ணுறதை விட எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஜாஸ்தியாக பண்ணியிருக்கோம். டெஃபிசிட் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதை விட இம்போர்ட் பண்ணுறது ஜாஸ்தியாக பண்ணியிருப்போம், அதான் டெஃபிசிட். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சர்ப்ளஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் ஒரு 17 இயர்ஸில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சர்ப்ளஸ் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். லாஸ்ட் இயரும் நமக்கு ஃபினான்ஷியல் 20லையும் 0.9% நமக்கு டெஃபிசிட் வந்துருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர் என்ன அப்படின்னா மும்பை. ஆர்பிஐயோட கவர்னர் சக்திகாந்த தாஸ். நெக்ஸ்ட்டு இல்லை 4 டெபியூட்டி கவர்னர்ஸும் இருக்காங்க. ஓகே, கட் நியூஸ் பார்க்கலாம். கவர்மெண்ட் கீப்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆன் ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் அன்சேஞ்சு. அதாச்சும் இப்போ Q2 வந்து ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட்டுக்கு 7.6% இருக்குது, இதுதான் ஜாஸ்தியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து யாருக்கு இருக்குது அப்படின்னா சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமுக்கு 7.4% இருக்குது. நெக்ஸ்ட்டு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு வந்து 7.1% இருக்குது. நெக்ஸ்ட்டு கிசான் விகாஸ் பத்ரா அதுக்கு வந்து 6.9%. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து 6.8%. ஓகேவா, இந்த பர்சன்டேஜ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, கட் நியூஸ் போகலாம். Israeli defense electronics company Rafael Advanced Defense System has unveiled Seabreaker AI missile with range up to 300 meter. அதாச்சும் 300 கிலோமீட்டர். ஓகே, ரஃபேல் அப்படிங்கிறது வந்து இஸ்ரேலோட ஒரு கம்பெனி. இவங்க வந்து சீப்ரேக்கர் ஏஐ மிசைலை வந்து என்ன பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, அன்வீல் பண்ணியிருக்காங்க. இதோட ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 300 கிலோமீட்டர் இதோட ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இஸ்ரேலோட கேபிட்டல் என்ன அப்படின்னா ஜெருசலேம். நெக்ஸ்ட்டு கரன்சி ஷேக்கல். அதோட பிஎம் இப்போ ரீசெண்டாக தான் பிஎம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, யாருமே நஃப்டலி பெனட். ஓகேவா, கட் நியூஸ் பார்க்கலாம். ரொனால்ட் ரம்ஸ்ஃபெல்ட் பாஸ்ட் அவே. ரொனால்ட் ரம்ஸ்ஃபெல்ட் அப்படிங்கிறவங்க இறந்துட்டாங்க. இவங்க யார் அப்படின்னா ஃபார்மர் யூஎஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருந்திருக்காங்க. ஓகேவா, ஃபார்மர் யூஎஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ரொனால்ட் ரம்ஸ்ஃபெல்ட் பாஸ்ட் அவே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சைனாவை வந்து மலேரியா ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஹூ சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சைனாவை வந்து மலேரியா ஃப்ரீ அப்படின்னு ஹூ சொல்லியிருக்காங்க. இந்த சைனா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெஸ்ட் பசிபிக் ரீஜனில் ஃபர்ஸ்ட்டு கண்ட்ரி வந்து மலேரியா ஃப்ரீ சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்காங்க. ஓகேவா, மோர் தென் 3 டிகேட்ஸுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்டாக சைனா வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து மலேரியா ஃப்ரீ சர்டிஃபிகேஷனை வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹூவோட ஹெட் குவார்ட்டர் ஜெனீவா. அதோட டிஜிஆர்னா டெட்ரஸ் அதானம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபெசர்லி ஃபீமேல் த டியூட்டி சன் ஸ்டோரி அப்படிங்கிறது ஒரு புக்கு. இந்த புக்கு வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா சண்டீப் மிஸ்ரா அவங்க எழுதியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்கள், டியூட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம டியூட்டியை வந்து நம்ம சன் இருந்தாலுமே ரொம்ப டீப்பாக பண்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.